வணக்கம். நான் திரைப்பட நடிகர் காந்தராஜ் பேசுகிறேன். இந்த பதிவு ஏன் போடுறேன்னா, எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு பதிவு, அதனால தான் போடுறேன். முந்தா நேத்தோ நண்பர் ரொசாரியா டைரக்டர் அவர் ஒரு குறும்படம் பண்ணியிருந்தார். படம் பேர் குருதி. இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு அவுட்புட் கொடுங்க, எப்படி இருந்தாலும் குறை இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி எனக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நானும் சரின்னு அது படம் பார்த்தேன். பார்த்தோன்னே அதில் ஒரு 3 ட்விஸ்ட்டு. ஏன்னா இவங்க இது பண்ணிக்கலாமா, அந்த இது பண்ணிக்கலாம், அந்த இது பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருந்தது. கடைசியாக கிளைமேக்ஸில் ஊருக்குள்ளே நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தை தான் சொல்லியிருந்தார். தொலைநோக்கு பார்வையோடு ரொம்ப அற்புதமாக பண்ணிருக்காரு. இது ஏன் நான் வீடியோ போடுற அளவுக்கு கொண்டாந்துருக்கிறேன்னா, அது என்னை பாதித்தனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததுன்னா படம் மேக்கிங் எக்ஸ்ட்ரானரி மேக்கிங், அருமையாக ட்ரோன் ஷாட் போட்டுருக்காங்க. இது ஒன்று நல்ல ரொம்ப மேக்கிங். ரெண்டாவது லொக்கேஷன், சூப்பர் லொக்கேஷன். அடுத்தது ரெக்கார்டிங், அதுவும் சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபுஸ் நடிகர் நடிச்சிருக்காரு. அவர் தான் மெயினாக பண்ணியிருக்காரு. அவர் பாபு சார் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். அவர் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே ஒரு 10 பேர்த்த கதை கேட்டார்னா ஒரு 9 பேர்த்த குறை சொல்லுவார். அது சரியில்லை, இது சரியில்லை, அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவர் நடிப்பார். அப்புறமெல்லாம் பேமெண்ட்டுக்கு வருவார். அவருக்கு ஏன்னா அவர் சிறந்த நடிகர், நல்ல மனிதர். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்தால் ஜெயிச்சிடலாம், கரெக்டாக அவர் நடிக்க வச்சிடலாம். சும்மா சாதாரண மற்ற நடிகர்லாம் இப்போ எங்களை மாதிரி நடிகரே போனீங்கன்னா கூட எங்களுக்கு காசு கொடுத்தா போதும், நாங்கள் நடிச்சிருவோம். பட் பாபுஸ் அப்படி இல்லை. அது என்ன 1000 கேள்வியை கேட்டு தான் அவர் கமிட் பண்ணுவார். அப்படி அவர் நடிக்கிறாரு அப்படின்ன உடனே இது கண்டிப்பாக ஒரு தரமான படைப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது மாதிரி அதை பார்க்க ரொம்ப பிரமாதமாக இருந்தது. டைரக்டர் ரொசாரியா, கவிதாலயா கே பாலச்சந்தர் சாருடைய அசிஸ்டண்ட். அவர் நல்ல திறமைசாலி. அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்கள். பார்த்துட்டு அவர்கிட்ட அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். எல்லாமே படத்தில் சூப்பராக இருக்குது. எல்லாமே நடிகையில் ஒரே நடிகை தான், நிறைய நடிகர்கள் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. பாபுனும் நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்து இந்த மேக்கிங் தான் அப்படியே கண்ணிலே இருக்குது. ஊர் சைடு போனோம்னா நம்ம ஊர் சைடெலாம் வாய்க்காலாம் தனியாக உட்காந்து புறணி பேசுவாங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த வயசான பாட்டிங்க பேசுங்க ஊரில். அந்த மாதிரி இந்த இதில் ஒரு 3 கேரக்டரை வச்சு அவங்க ஊருக்குள்ளே எல்லாம் புறணி பேசுகிற மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு அற்புதமான விஷயத்தை குருதி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு நல்லா ஒரு 13 நிமிஷம் பார்த்தும்போதே ஒரு படம் பண்ணால் எந்த அளவு ஒரு ஃபீல் இருக்குமோ அந்தளவு ஒரு சின்ன ஃபீல் இருந்து, நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது அவசியம் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது இந்த குருதி. இதை இயக்கிய ரொசாரியா எனது நண்பர், அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரைட்டு சார், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய பெரிய படமும் இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சீக்கிரம் படம் பண்ண வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.